வணக்கம் நண்பர்களே, நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் இணைவு பெற்றிருந்தா என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பத்தி பொது பலன்களாக பார்க்க போகின்றோம். சூரியன், சந்திரன், சுக்கிரன் இந்த 3 கிரகம் ஒரு ஜாதகத்துல இணைந்திருக்கும் பொழுது ஜாதகர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு துறையில சிறந்து விளங்கக்கூடிய நிலை காணப்படும். ஜாதகருடைய தந்தை நிறைய செலவாளியாக இருப்பார். ஜாதகர் அதிகமாக புகழ்ச்சியை விரும்பக்கூடிய குணம் ஜாதகர்கிட்ட காணப்படும். காரியவாதியாக இருப்பார். தன்னுடைய காரியத்துல கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஜாதகர் எதையும் தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தன்னுடைய சுயநல நோக்கத்தோடு எதையும் அணுகக்கூடிய அமைப்புல இருப்பார். வாழ்க்கையில எப்படியாவது முன்னுக்கு வசதியாக வாழக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு உண்டு. சிற்றின்ப நாட்டம் அதிகமாக ஜாதகருக்கு இருக்கும். கண் சம்பந்தப்பட்ட நோய் தொல்லைகள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு. சிலர் கண்ணாடி அணியக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். ஜாதகரே பார்த்தீங்கன்னா பொருளாசை கொண்டவராக இருப்பார். பேராசையோடு நடந்து கொள்வார் மற்றும் நிறைய பணம் சம்பாதித்து அனுபவித்து வாழ வேண்டும் என்ற வேட்கை ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும். ஆனா பண விஷயத்துல தட்டுப்பாடு அப்பப்ப ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நிதிநிலை ஏற்றத்தாழ்வுடன் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஜாதகருடைய தாயிடம் விரோதமாக நடந்து கொள்வார். சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகவோ 8ஆம் அதிபதியாகவோ பாதகாதிபதியாக வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக தாயிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தாயிடம் விரோதம் வளர்ந்துகிட்டே வரும். அடிக்கடி வேலையில மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏமாந்து போவது ஜாதகருக்கு அடிக்கடி நடக்கும். தாமத திருமணம் ஏற்படுவதற்கான அமைப்புகள் சிலருக்கு ஏற்படும். சரி நண்பர்களே, இப்ப சூரியன், சந்திரன், சுக்கிரன் 3 பேரும் இணைந்து இருக்கக்கூடிய டிகிரியின் அளவை பொறுத்து பலன்கள்ல மாறுபாடு ஏற்படும். அதே போல சூரியன், சந்திரன், சுக்கிரன் 3 பேருமே எந்த பாவகத்துக்கு அதிபதியோ அந்த லக்னத்திற்கு எந்த பாவகத்துக்கு அதிபதியாக வர்றாங்களோ அதன் பொருட்டும் பலன்களில் மாறுபாடு ஏற்படும். சரி, மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.